நீதிமொழி 18:15. புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். அறிவை சம்பாதிக்கும் ஞானி செவி அறிவை நாடும். புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். இதுல அப்படின்னு சொல்ற அந்த தன்மை அது யாரு நாடுகிறது? இங்க செவி அறிவை நாடும் தான் இருக்கு, இல்ல தேடும். தேடுதல் ஒண்ணு இருக்கு, ஆசிக்கிறது. அதாவது ஞானிக்கு எப்பவுமே அறிவின் மேல ஆசையா இருக்கும் உள்ளதுதான் இதுல உணர்த்தப்பட்டது. ஆனா சம்பாதிக்கும் சொன்ன அப்படி இப்ப சம்பாத்தியம் அப்படின்னு சொல்றது வைக்கிறோம் எப்பவுமே புத்திமான். அதான் இதுல உள்ள ஞானி அவனுக்கு விருப்பமா இருப்பான், சேர்த்து வைக்க மாட்டான். அறிவுக்கு மேல அவனுக்கு ஒரு விருப்பம், ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும். ஆனா புத்திமான் அப்படி இல்லை, அதை சேர்த்து வச்சுட்டே இருப்பான். அப்ப புத்தி அப்படின்னு சொல்ல புத்திமான் அப்படின்னு சொன்னா யாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வைக்கும்போது, அவன் அறிவை சேர்க்கிறவன், சம்பாதிக்கிறவன், அதை செலவழிக்கிறவன் இல்லை. அது எப்பவுமே அவனுக்குள்ள என்ன செய்யும், சேர்ந்துட்டே இருக்கும். இப்ப நமக்கு செலவழிச்சுதான் பழக்கம், நம்ம சேர்த்து வச்சு யாரும் பழகுனதில்லை. பொது வழக்கமா நமக்கு செலவழிக்கிறதுலாம் எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். புத்திமான் அப்படி இல்லை, அவன் எப்பவுமே சேர்த்து வச்சுட்டு இருப்பான். சேர்த்து வைக்கிறதுனால உள்ள நன்மை அது பிற பார்ப்போம். இப்ப புத்திமான் அப்படி சேர்த்து வைக்கிற அந்த புத்திமான் யார் அப்படின்னு சொன்னா, அதாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போனோம்னா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கும், நன்மையின் தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனத்தை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். இங்க ஞானத்தை தான் கேட்டிருக்கான். அப்ப இங்க புத்தியை சேர்த்து வைக்கிறவன் இல்லை. அதனால அந்த பகுதியை நம்ம போல நீதிமொழி 9:9 போகிறேன். என்னன்னா அங்க புத்திமான் யாருன்னு இருக்கு. ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ண அவன் ஞானத்தில் தேர்வான், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான். அப்போ இந்த புத்தியை சேர்க்கிற ஆள் யாரு? நீதிமான். புத்தியை சேர்க்கிறவன நீதிமான். அவன் புத்தியை சேர்த்து வைப்பான், செலவழிக்க மாட்டான், மறக்க மாட்டான், வெறுக்க மாட்டான். புத்தியை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன், புத்திமதிகளை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன். அப்போ அந்த புத்தியை சேர்த்து வைக்கிற நபர் யாருன்னு கேட்டா, முதலாவது அவன் நீதிமானா இருப்பான். அப்ப நமக்கு தெரியும் குற்றமற்றவனா இருப்பான். அவனுக்குதான் புத்தியை சேர்க்க முடியும். பாக்கி புத்திகள் சேர்ந்துகிட்டே இருக்கும். புத்திங்கனாலே நாலேஜ், அறிவு. அத புத்திமான் அப்படின்னு அறிவு காட்டிலும் கொஞ்சம் கூட நாலேஜ். காணா பாடத்துல புத்தி உள்ள பிள்ளை அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அவன் ரொம்ப புத்தி உள்ளவனாகும். சொன்னதை அடுத்த நான் எப்ப கேட்டாலும் ரிட்டர்ன் பண்ணி சொல்லுவான். அவன் தான் என்னது புத்தி உள்ளவன். அப்போ ஒருக்க கேட்டதை திருப்பி சொல்றோம் அப்படின்னா உபதேசிக்கணும். நம்ம எப்பவுமே அவன் அதை மறக்க மாட்டான் அப்படின்னா அதை மறக்காம சேர்த்து வச்சிருப்பான். அவன் யாரு? நீதி உள்ளவனா இருப்பான். அதாவது நீதி இல்லாதவனுக்கு இந்த புத்தி அவனை விட, ஏன்னா அவனுக்கு மனசு கரைப்பட்டது, குறைப்பட்டது, குற்றப்பட்டது. இந்த குற்றப்பட்ட மனசு உள்ளவன் என்னதான் படிச்சாலும் அது உள்ள நிக்காது,
நல்லதான். அப்ப புத்திமான் யாரு? நீதிமொழி 9:9 பிரகாரம் யாரா இருக்கிறான்? யாரா இருக்கிறான்னு பார்த்தோம், ஞானியா இருக்கிறான். சாரி, நீதிமானா இருக்கிறான். இனி அந்த புத்திமான் எப்படி இருப்பான்? அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் என்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். புத்திமான பற்றி கொஞ்சம் 25 நீதிமொழி 25:12 கேட்கறதுக்கு செவிக்கு கேட்கிற செவி ஞானமாய் கடிந்து கொள்ளுகிற புத்திமதி சொல்லுகிறவன் கடுக்கனுக்கும் அபரன் புருஷத்துவத்திற்கும் சரி கேட்கிறது வேண்டாம். நான் இந்த பாதையை விட்டு கொஞ்சம் வேற பாதையில போறேன். புத்திமான் யார் அப்படின்னு உள்ளத, அடுத்தது புத்திமான் அப்படின்னு உள்ளத லூக்கா 10:39 அங்க மரியாதை பற்றி சொல்லியிருக்கோம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவ புத்திமான வசனத்தை கேட்க விரும்புகிற நபர். ஒண்ணு புத்திமான் சொன்னா அவன் நீதியா இருப்பான், மறதி இருக்காது, எப்ப கேட்டாலும் கேட்ட உபதேசத்தை அப்படியே மனசுல வச்சிருக்கிறவன் தான் புத்திமான். இந்த உபதேசத்தை எல்லாம் மறக்கிறவன் புத்திமான் இல்ல. புத்திமான் சம்பாதிக்கிறவன், அவன் செலவழிக்கிறவன் இல்ல. மறக்கிறது செலவழிக்கிறது கணக்கு. நேற்றை கேட்டதை இன்னைக்கு மறந்துட்டேன், இன்னைக்கு கேட்டதை நாளைக்கு மறந்துட்டேன், அது செலவாகி போச்சு. அது செலவான காரியத்தை திருப்பி நம்ம கையில இருக்குமா? இருக்காது. அப்ப இந்த மறதி அப்படின்னு சொல்றது ஒரு செலவு பண்ணுகிற ஒரு தன்மையாகும். இப்போ புத்திமான் அப்படின்னு சொல்லும் போதே அவன் நீதி உள்ளவனா இருப்பான், அவன் உபதேசத்தை கேட்கிறவனா இருப்பான். இப்போ இங்க மரியாள் அவ என்ன செய்யறா? வசனத்தை கேட்டுக்கொண்டு பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறா. அப்போ வசனத்தை கேட்க விருப்பம் இருக்கும், நீதிமானா இருப்பான், வசனத்தின் மேல பிரியமா இருக்கும். இன்னும் ஒரு வசனம் கூட பார்ப்போம். தீத்து பார்த்தா தெய்வ பக்தி எல்லாம் தேவ ஆவி அல்ல, ஆவியினால் அகப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனும் எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதி உள்ளவனுமாய் இருக்கும்படியாக. அப்போ 15 கூட வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உண்டான ரட்சிப்புக்கு பிரயோஜனம் உள்ளது எது? புத்தி. அப்ப புத்தி எப்பவுமே மறக்கிறது இல்லை. புத்தி நீதி உள்ளது, புத்தி வேதத்தின் மேல் பிரியம் உள்ளது, புத்தி உபதேசிக்கிறது, கடிந்து கொள்ளுகிறது, சீர்படுத்துகிறது, அது நம்மகிட்ட நிலைத்திருக்கிறது, சம்பாதித்து வைக்கிறது. அதான் புத்திமான். சேர்த்து வைக்கணும். சொல்லி முடிச்சுக்கிட்டு நானும் பெரிய புத்திமான் அப்படின்னு காட்டுறதில்லை. சேர்த்து வைக்கணும், அது மெமரியில இருக்கணும். அது எந்த நிமிஷம் எந்த உபதேசத்தை நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் புத்தி அடைவான், புத்தியில விருத்தி அடைவான்னா புரிந்து கொள்ளுதலையும் விருப்பம் உள்ளவனா இருக்கான். இப்படிப்பட்டவன் தான் புத்திமான். இதுல எல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம மிருக குணம் உள்ளவர்கள்னு 12:1 இருக்கும். நீதிமொழி 12:1 இருக்கும்.
அப்போ புத்திமான் அப்படின்னு சொல்றது ஞானி. ஓகே, ஞானி நினைச்சவன் கொஞ்சம் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஞானி. இப்ப ஞானி பார்க்க முன்னாடி முதல் ஸ்டெப்பை பார்க்காம ரெண்டாவது ஸ்டெப்பை பார்த்துட்டு பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது ஸ்டெப் எப்பவும் பேசுறோம், ஆனா புத்தியை குறித்து எப்பவுமே பேசல. அதனாலதான் என்னுடைய இருதயம் அந்த புத்தி அப்படின்னு உள்ள ஒரு சப்ஜெக்டுக்கு மேல, புத்தி நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா அது எல்லாமே இந்த புத்தியோட ஒத்து போகல. இங்க என்ன எழுதியிருக்கு, 4:7 நீதிமொழி 4:7 ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. அங்கே ஞானம் சம்பாதிக்க சொல்லி இருக்கு. என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அங்கே பாருங்க, புத்தியை நீ பணம் சம்பாதிக்கிற பெருசு இல்ல, சொத்தை சம்பாதிக்கிற பெருசு இல்ல, நீ ஃப்ரெண்ட்ஸை சம்பாதிக்கிற பெருசு இல்ல, உலகத்துல உள்ள பொருட்களை சம்பாதிக்கிற பெரிய பெருசு இல்ல. ஆனா சம்பாதிக்க வேண்டியது புத்தி. இந்த புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இந்த புத்தியை சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியம் இருக்கு பாருங்க. இந்த புத்தியை சம்பாதிக்கிற என்னன்னா, இப்ப தங்கத்தை சம்பாதிக்கலாம், வெள்ளியை சம்பாதிக்கலாம், முத்தை சம்பாதிக்கலாம், என்னென்னமோ சம்பாதிக்கலாம். சம்பாதித்தல் அப்படின்னா அதை சேர்த்து வைக்கிறது தான். இப்ப தங்கம் இருக்குன்னா ஓகே, சம்பாதிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொத்து இருந்தா சம்பாத்தியம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா யாராவது இந்த புத்தியை பற்றியோ ஞானத்தை பற்றியோ இவ்வளவு சொத்து இவ்வளவு புத்தி நான் என்கிட்ட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுல இல்லை. அப்ப புத்தியை சேர்க்கிறது அப்படின்னு சொல்றத புரிஞ்சுக்கிட்டோம். அவன் முதலாவது நீதியின் மேல வாஞ்சு, அதாவது நீதிமானா இருக்கணும். புத்தியை சம்பாதிக்கிறவனுக்கு அவன் குற்றமற்ற சிந்தை உள்ளவனா இருந்தாதான் புத்தி அவனுக்கிட்ட இருக்கும். நீ புத்தின்னு சொன்னாலே அதை சேர்த்து வைக்கிறது அப்படின்னா, இப்ப உபதேசிக்கப்பட்டது, இந்த உபதேசத்தை 6 மாசம் கழிஞ்சாலும் சரி, 1 வருஷம் கழிஞ்சாலும் சரி, அவனுடைய ஆயுசு முடிகிற நிமிஷமா இருந்தாலும் சரி, அப்பமும் அவன் கேட்ட நல்ல உபதேசம் அவனை விட்டு என்ன செய்யாது, அவனுக்கு மறந்து போகாது. அது அவனுக்குள்ள தங்கி இருக்கும். இப்ப நம்ம கேட்ட வசனம் எல்லாம் நமக்குள்ள தங்கி இருந்தாலே நம்ம புத்திமான் தான். ஆனா நம்ம கேட்ட வசனம் நம்ம கிட்ட தங்கி இருக்கவே இருக்காது. அப்ப நம்ம முட்டாள் தான். நம்ம கேட்கிறோம் அப்படியே மறக்கிறோம் அப்படின்னு நம்ம முட்டாள்கள். கேட்டதை மறக்கிறது முட்டாள்கள் வேலை, கேட்டதை சேர்த்து வைக்கிறவன் புத்திமானுடைய வேலை. அப்ப நம்ம புத்தி உண்டா இல்லையான்னு உள்ளது நம்ம யோசிக்கணும். இப்போ அடுத்தது புத்தி யாருகிட்ட இருந்தது? இயேசுவின் பாதத்துல இருந்து மரியாளுகிட்ட இருந்துச்சுன்னா, அவன் மார்த்தா கடந்துகிட்டு பட்டா செய்யும் போதும் நீதிமான் அப்படின்னு சொல்ற பாடத்துக்கு கடவுளை 2 தீமோத்தேயுல 3:17 சொல்லப்பட்டது போல உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல், இப்படிப்பட்ட காரியத்துல பிரியமாயிருக்கிறது. உபதேசிப்பதுல, கடிந்து கொள்ளுதல்ல, சீர்படுத்துதல்ல, நீதிய படிப்பிப்பதுல வாஞ்சியா இருந்தா புத்திமான். ஆனா நமக்கு என்ன யாரும் உபதேசிக்கணும், நான் எல்லாரையும் உபதேசிப்பேன், என்ன யாரும் உபதேசிக்க விடாது அப்படின்னு நினைக்கிறவன் எவனோ அவன் நிச்சயமா புத்திமான் இல்லை. எப்பவுமே வேதத்துல என்ன சொல்லி இருக்கு, கேட்கறதுக்கு முந்துங்க, பேசுவதற்கு பிந்துங்க என்பது. ஆனா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், நாங்க கேட்கவே மாட்டோம். இது ஒரு கூட்டம். அப்ப இனி நாங்க எல்லாரும் இனி ஆகவில் பார்த்தீங்கன்னா உங்கள அநேகர் எனது போதகர்கள் ஆகாதிருங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா நாங்க அப்படி இல்லை, போதகர் தான் ஆவோம். ஆனா நாங்க போதகம் கேட்கவே மாட்டோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இப்ப எல்லா இடத்துலயும் உண்டு, எங்க பார்த்தாலும் உண்டு. எல்லாருக்கும் போதிக்க தெரியும், ஆனா போதகத்தை கேட்க தெரியாது. இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிற இந்த காலத்துல இது அதுக்கு காரணம் என்னன்னா, இது கடைசி காலம். இந்த புத்திய எப்போ ஒருத்தன் 12:1 நீதிமொழி 12:1 வாசித்து பாரு. நீதிமொழி 12:1 சொல்லுது, ஒருத்தனும் பைபிள் உள்ளது போல ஒண்ணும் தெரியல, என்னன்னு எனக்கு புரியல. விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதியை விரும்புகிறன், அறிவை விரும்புகிறன், அறிவை சேர்க்கிறான். கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறவன் மிருக குணம் உள்ளவன். அப்ப அந்த கடிந்து கொள்ளுதல் பொதுவே யாருக்குமே விருப்பம் வராது.
அது எனக்கும் அப்படிதான். என்ன கடிந்து கொண்டா எனக்கும் பிடிக்காது, அது எல்லாருக்கும். அப்ப அதுல இருந்து புரியுது நான் புத்திமானம் இல்லை. புத்திமானுக்கு எப்பவுமே கடிந்து கொள்ளுதல் பிடிக்கும். உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்படுத்துதல், அதுதான் முக்கியம். கடிந்து கொள்ளுதல் கேட்டுக்கிட்டு சும்மா போறவன், தன்னை திருத்திக்கிடாதவன், நிறைய பேர் திருத்திக்கிட மாட்டாங்க. அவன் சொல்லிட்டு போறான், நம்ம என்ன கேட்டுட்டு போவோம் அப்படின்னு என்ன சொன்ன, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சொன்னவனை ஏளன பண்ணுங்கிறது, சொன்னவனை அவமதிக்கிறது, சொல்லுகிறவனை அவதூறு பண்ணுகிறது, அவமதிக்கிறது, ஏளனம் பண்ணுகிறது. அதாவது ஒருவரை ஒருவர் கனப்படுத்த முந்துகின்றன, கனவீனப்படுத்துகிறது. எல்லாம் சொல்லுகிற காரியத்தை கடிந்து கொள்ளுதலையோ புத்திமதியோ உபதேசத்தையோ ஏற்றுக்கொள்ளாததுனால ஒரு மனுஷனுக்கு நீ செய்கிற அவமதிப்பு அப்படின்னு சொல்றது என்னது? ஏளனம். அவன் சொல்லிட்டு கிடக்குறான், அவ சொல்லிட்டு கிடக்குறான். எப்போது நம்ம பழக்க சொல்லுவான், தப்புனாரை பற்றி சொல்லுவான், கேளவனுக்கு வேற வேலை இல்லை, எதையாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லுகிற நிறைய இருக்கு. இனி 10ஆம் அதிகாரத்துல நீதிமொழி 10:17 என்ன சொல்லி தெரியுமா? புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், தண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். அப்போ புத்திமதியை காக்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஆட்டோமேட்டிக்கா ஜீவ வழி. புத்திமதி அதாவது வேதத்தை கேட்டா மறக்காம இருந்தோம்னா நம்முடைய வழி ஜீவ வழி. வேதத்தை கேட்டேன் மறந்தீங்கன்னா அந்த வழி ஜீவ வழி கிடையாது. நான் எவ்வளவுதான் ஜோம் பண்ணினாலும், எவ்வளவுதான் ஆராதிச்சாலும், எவ்வளவுதான் கொடுத்தாலும் என்னுடைய வழி ஜீவ வழியில தான் நான் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியுமா? நமக்கு இருக்க புத்தி நமக்கே சொல்லும். நான் புத்தியை சம்பாதிச்சுட்டே இருக்கிறேன், நான் கேட்ட வசனங்கள் எல்லாம் என்ன நடத்திக்கிட்டே இருக்கு, எனக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நீதியை குறித்து கேட்டேன், போன வேலைக்கிழமை நேற்று வரைக்கும் என்னது ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் பேசிட்டு வந்தேன். அப்போ அந்த வேலையில இருந்து நேற்று வரைக்கும் உள்ளது என் இருதயத்துல இருக்குது அப்படின்னா நான் புத்திமான். அதை கேட்டா அதை சொல்ல தெரியல அப்படின்னா, மறந்துடுச்சு அப்படின்னாலே என்ன புத்தி இல்லாத ஒரு நபர். அதுக்கான என்னன்னா, என் வழி ஜீவ வழி அல்ல, அது சாப வழி, அது மரண வழி. மரண வழியில தான் இருக்கிறேன், நரக வழியில தான் இருக்கிறேன், நித்திய வழியில இல்லை அப்படின்னா அதை எப்படி நான் புரிந்து? என்னுடைய புத்தி அடுத்த ஆளை வச்சு எதையுமே ஜட்ஜ்மெண்ட், மற்ற மனுஷன் தருகிற சாட்சியில ஒண்ணு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்மவே நம்ம பற்றி கற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து நம்ம ஜெபம் பண்ணுனா போதாது, நம்மவே நம்ம பற்றிய அறிவை என்னது தெளிவுபடுத்துகிறது தான். அதை எப்பவுமே மறந்துடாதீங்க. புத்திமானுக்கு என்ன இருக்குது? ஜீவ வழி இருக்குது. ஃபைனலா அவன் ஜீவ வழியில வந்தடைவான். ஜீவ வழி இருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் பரலோகத்தின் வழியில தான் இருக்கிறேங்கன்னா எவ்வளவு வசனம் மறக்காம இருக்கிறோம், அதுதான். பரலோகத்தின் வழியில தான் இருக்கிறேங்கன்னா எவ்வளவு வேதத்தின் மேல் பிரியம் இருக்கோ அவ்வளவுதான். ஏன்னா பெரியவங்க யாருமே பெரியவங்களை யாரும் படிப்பிக்க மாட்டாங்க, ஆலோசனை தான் சொல்ல முடியும், படிப்பிக்க முடியாது. அப்போ புத்தியை சம்பாதிக்கிறவனை தான் படிப்பிக்க முடியும். இப்ப மரியாள் ஓடி போய் ஆண்டோட பாதத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இவ்வளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல மற்ற உலக காரியத்தை பற்றி கவலைப்படுகிறார். இவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை கண்டுகொள்ள பேரத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டோட்ட போய் ஆண்டோரே சோக்கியமா காலை வேளையில, தகப்பனே, நாங்கள் நீதியின் வழி சத்தியத்தின் ஆண்டவரா, சத்தியத்தின் மேல் பிரியமா இருப்பார்கள் என்றெல்லாம் உண்டு ஆண்டவரா. புத்தியை சம்பாதிக்கிறவன் ஜீவ வழியில நடக்கிறவன் அப்படின்னு உள்ள ஒரு அறிவை தந்தீங்க ஆண்டவரா. புத்திமான் யாருன்னு சொல்லி தந்தீங்க ஆண்டவரா. கேட்ட உபதேசத்தையும் கேட்ட வேதத்தையும் ஆண்டவர்
எங்களில் ஆண்டவரை வேணும்னு சொல்லி வந்திருக்கிறோம். சம்பாதிக்க வேண்டியது என்னன்னு தெரியாம ஆண்டவரை சொத்தை சம்பாதித்திருக்கிறோம், பணத்தை சம்பாதித்திருக்கிறோம், ஆண்டவரை தங்கத்தை சம்பாதித்திருக்கிறோம், பொருள்களை சம்பாதிக்கிறோம். அவைகள் தான் எங்களுடைய ஆண்டவரை மேன்மேன்று நினைக்கிறோம். அதை காட்டிலும் ஆண்டவரை புத்தியை சம்பாதிக்கணும், ஞானத்தை சம்பாதிக்கணும். ஆண்டவர் எதை சம்பாதிக்காமல் போனாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பாத்தியம் எங்களை என்ன செய்யும் என்பதை இந்த நாளில் ஆண்டவரை திட்டப்படுத்தி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதை நீதியில கொண்டு விட்டு ஆண்டவரை வேதத்தின் பிரியத்தை ஏற்படுத்தி ஆண்டவரை அது மனுஷன் ஆண்டவரை அப்போ சீர்படுத்தி வேதத்தின் மேல் பிரியமும் கடிந்து கொள்ளுதலையும் விரும்பி ஆண்டவரை தன்னை சீர்படுத்தி கொண்டு ஆண்டவரை நித்திய ஆண்டவரை ஜீவ வழியில எங்களை கொண்டு சேர்க்கும் என்றுள்ள அந்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். அருமை பிள்ளைகளோடு பேசும் வேதத்தை எதுக்கு கேட்கிறோம், மறப்பதற்கல்ல. அதை ஆண்டவரை அந்த மகிமையான வார்த்தைகள் தன் இருதயத்தில் ஆண்டவரை மாறாமல் இருக்க வேண்டும் என்ற அந்த தாக வாஞ்சை அடியார்களுக்குள்ள நீர் உருவாக்க ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரை மறதி என்று சொல்லுகிற ஆண்டவரை ஒரு பெரிய ஆண்டவரை நோய் எங்களை தாக்கி இருக்கிறது அறிவு ஒருக்க கேட்கிறது ஆண்டவரை திருப்பி எங்களால் ஆண்டவரை ஞாபகப்படுத்தி எடுப்பதற்கு முடியாதது. எங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவரை ஜீவ வழியில நிற்க விடாதபடி உலகத்தின் வழியில ஆண்டவரை பாவ வழியில அசுத்த வழியில ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல எங்களை கொண்டு போய் விடுகிறது என்பதை இப்பொழுது நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தர் எங்களுக்கு இந்த பாதைகளை தெளிவுபடுத்தி படிப்பிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறேன். அடியார்களை ஒன்று போல படிப்பீங்க ஆண்டவரை. கதாவே நாங்கள் புத்திமான்களாய் வாழ விரும்புகிறோம். புத்திமதியின் மேல் ஆண்டவரை பிரியப்படுகிற இருதயத்தை அடியார்களுக்கு உருவாக்கும். அதுபோல கதாவே இந்த நாளில் சபையை நினைக்கிறோம், தேசத்தை நினைக்கிறோம், ஆண்டவரே வாலிபங்களை நினைக்கிறோம், முதியவர்களை நினைக்கிறோம், ஏழைகளை நினைக்கிறோம், சின்ன பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே சபையினுடைய எல்லா நிலைமையில இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம், விதவைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே ஜீவிதத்துல கஷ்டப்பாடுகள்ல கடந்து போகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நினைக்கிறோம். ஆண்டவரே செய்த காரியத்துல வெற்றி அடையாமல் இருந்து கொண்டு கர்த்தாவ எதனால் இது நடந்தது என்றுள்ள அறிவை தேடாமல் இருந்த ஆண்டவரை பெருமூச்சு விட்டு ஏங்குகிற ஆண்டவரை ஜனத்தை நினைக்கிறோம். ஆண்டவரை புத்தியை சம்பாதிப்பதை மறந்து ஆண்டவரை உலகத்தினுடைய பொருட்களை சம்பாதிக்க ஆண்டவரை வாஞ்சித்ததுனால ஆண்டவரை அப்போ எல்லாவற்றையும் இழக்கிறதும் நஷ்டப்படுகிறதும் தவிக்கிறதுமான அனுபவத்தில் நின்று போராடுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை எல்லாரையும் உடைய கருத்துல தருகிறேன். கர்த்தாவே வாலிபங்களுக்குள்ள புத்தியை குறித்த சிந்தனை உண்டாகட்டும். ஆண்டவரை நீதியா இல்லாதது வரைக்கும் ஆண்டவரை அந்த கான்சென்ட்ரேஷன் மெமரி ஆண்டவரை அது ஸ்டேபிள் ஆகாது என்பதை குறித்து இந்த நேரத்தில் எங்களுக்கு போதித்து தந்தீர். ஆண்டவரை நீதியான ஒரு அனுபவம் உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்ற நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் சபையில் உள்ள வாலிபங்களை ஆண்டவரை நீ பலப்படுத்தும். வேலை செய்கிற இடங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்யும். மனுஷர்களுக்கு கண்ணில் தயவு வேணும், உம்முடைய கண்ணுடைய கிருபை இருந்தால் தான் கிடைக்கும். ஆண்டவரை அதுபோல மனுஷர்களுக்கு முன்பாக வருகிற போராட்டங்களில் ஆண்டவரை மேற்கொள்ளுகிற அறிவை கொடும், ஞானத்தை கொடும். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்யும்படி ஆய்ச்சிக்கிறோம். ஆண்டவரே வேலை செய்யும் இடங்களில் போராடி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு சமாதானத்தை நீ கட்டளையிடும். ஆண்டவரை மேன்மையானதை கட்டளையிடும். உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுவேன் என்ற வசனம் பொய்யாய் போகக்கூடாது என்று நம்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். பெருமை பேசி ஆண்டவரை அகந்தை பேசி ஆண்டவரை ஆணவத்தோடு நின்று ஆண்டவரை அப்ப புத்தி இல்லாதவர்களாய் ஜீவிதத்துல ஆண்டவரை கஷ்டப்பாடுகளை அல்ல ஆண்டவரை புத்தியை ஆண்டவரை புத்தி உள்ள பிள்ளைகளாய் இவருடைய புத்தி வியாபாரம் பண்ணக்கூடியதாய் மாறத்தக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும், கிருபையினாலே நிறைத்துக் கொள்ளும். ஆண்டவருடைய இரத்தம் உம்முடைய பிள்ளைகளை கழுவி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய சித்தம் மெதுவாதை நடப்பியும் தடைகளை நீக்கும். கர்த்தருடைய விருப்பத்தின் பிரகாரம் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.